எல்லா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்க எஸ் வெங்கடேஷ். அதாவது நேபாளில் நடந்த வன்முறையை பத்தி நீங்க எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த வன்முறை வந்து எதுக்கு நடந்தது, எதுக்கு 48 மணி நேரத்துல அங்கத்திய அரசு கவிழ்க்கப்பட்டது, முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட மனைவி எதுக்கு கொல்லப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 19 இளைய சமுதாய மக்கள் வந்து குண்டு அடிபட்டு இறந்துருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம்னா இதே போன்ற ஒரு சூழல் இந்தியாவில் ஏற்பட்டிருக்குதா அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். முழுசா இணைஞ்சிருங்க. நேபாளில் நடந்த வன்முறைக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கத்தி அரசாங்கம். அதாவது அரசாங்கத்து மேல அங்கத்தி இருக்கும் இளைய சமுதாயம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு சோசியல் மீடியால வந்து ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆக வச்சாங்க. நெப்போட்டிசம் என்றால் அதாவது என் என் குடும்பம், என் பிள்ளைகள் என்ன சார்ந்து, அதாவது என் உற்றார் உறவினர்கள் வந்து நான் ஏதாவது ஒரு பதவி, அதாவது தகுதியற்ற இருந்தாலும் அவங்களுக்கு நான் பதவி கொடுத்தானா அதுதான் நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. அது வந்து அரசியலா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, இது வந்து பொருந்தும். அதாவது நெப்போட்டிசம் வந்து தன் குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியல் வாழ்க்கையில, அதாவது பொது வாழ்க்கையில இருந்து அதிகாரத்துல இருந்தவங்க செஞ்சாங்கன்னா அது வந்து தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வரி செலுத்துறதே மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் வரியை செலுத்துறாங்க. ஆனா தான் குடும்பம், தான் பிள்ளைகள், தான் உற்றார் உறவினர்களுக்கு நல்லது மட்டுமே நடந்தா அதுக்காக மக்கள் வந்து அதிகாரத்தை கையில கொடுக்குறாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் அங்கத்தி இளைய சமுதாயம் வச்சாங்க. அது வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆக வச்சாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அதை அடக்குமுறையாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வகையான சோசியல் மீடியா வந்து பேன் பண்ணாங்க. அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாம் போன்றவற்றை 26 வகையான சோசியல் மீடியாவை பேன் பண்ணதோட எதிரொலி தான் இந்த வன்முறை நடக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது வந்து யாரு, அதாவது ஜென்ஜின்ற ஒரு அமைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதுக்கு தலைவராக இருந்தவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ வேணுங்கிருக்கேன். அதாவது ஜென்ஜின்ற அமைப்பு வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அமைப்பு கிடையாது. ஒட்டுமொத்த நேபாளத்தில் இருக்கும் இளைய சமுதாயம் வந்து பயன்பாட்டுக்காக, அதாவது இளைய சமுதாயம் ஒன்றுபட்டு அரசுக்கு எதிர்ப்பா, அரசியல்வாதிகளோட ஊழலுக்கு எதிர்ப்பாகவும் வேலை வாய்ப்பின்மை இதுக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்கறதுக்காக இந்த ஜென்ஜின்ற ஒரு அமைப்பை வந்து சோசியல் மீடியால உருவாக்கி அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் எப்படிலாம் வாழ்றாங்க, எப்படி சொகுசா இருக்கிறாங்கன்றத சோசியல் மீடியால இவங்க வந்து பரப்புனாங்க. ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் செய்ய வச்சாங்க. அரசியல்வாதி பிள்ளைகளோட வாழ்க்கைய முன்னெடுத்து காட்டினாங்க. அதாவது அரசியல்வாதி பிள்ளைகள் வந்து எவ்வளவு சொகுசா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் செய்ய வச்சாங்க சோசியல் மீடியால. அந்த ஜென்ஜின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1997 டு 2012க்கு உட்பட்டு இந்த காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைகள் வந்து, அதாவது இப்போ இருக்கும் ஜென்ரேஷனு, அதாவது நம்ம 2K 9K 90Kன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி 97லேருந்து 2012க்குள்ள பிறந்த யங்ஸ்டர் வந்து இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அரசுக்கு எதிர்ப்பா சோசியல் மீடியா மூலயமா தன்னோட எதிர்ப்பை வந்து பரப்பிக்கிட்டு வந்தாங்க. அந்த எதிர்ப்பை எப்படி தடுக்கலாம், அதை எப்படி அடக்குமுறை ஆக்குறதுன்றத யோசிச்சு தான் அரசாங்கம் வந்து இந்த சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. அதுதான் கடைசியில் வன்முறையாக மாறுச்சு. ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா வன்முறை ஆவறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அங்கத்திய அரசாங்கம் தான். அதாவது தன்னோட மக்களே தன்னோட போலீஸ் அதிகாரத்தை கையில வச்சு துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 19 இளைய சமுதாய மக்கள் அங்கே இறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இது கலவரமா மாறி, அதாவது அவங்க போராட்டத்தை மட்டும்தான் 8ஆம் தேதி ஜென்ஜி அமைப்பு வந்து போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து இருந்தாங்க இளைய சமுதாயத்துக்கு. ஆனா அந்த போராட்டத்தை ஒடுக்கணுன்றதுக்காக போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூடுல கிட்டத்தட்ட 19 இளைய சமுதாய மக்கள் இறந்திருக்காங்க. அதோட எதிரொலி தான் பிரைம் மினிஸ்டர் வீடா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், RBI அதாவது ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது. இதை தொடர்ந்து அங்கத்திய அரசாங்கம் வந்து அதாவது சோசியல் மீடியாவில் இருக்க பேனை வந்து நீக்கினாங்க. அதை நீக்கியும் பார்த்தீங்கன்னா வன்முறை நிக்கல. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அதாவது பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு KP ஓலி பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு ராஜினாமா செஞ்சாங்க. ராஜினாமா செஞ்ச பிறகு ராணுவம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நேபாளத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இதே போன்ற ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்குமா இல்ல நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நான் வந்து 90s அதுக்கு முன்னாடி போக விரும்பல. அதாவது 90s அதாவது 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம், அதாவது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், இப்போ இருக்கும் ஆளும் பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும், இதை சரியா, அதாவது நுணுக்கமா எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் நுணுக்கமாக கவனிச்சு அதுக்கு வந்து அடக்குமுறையை வந்து இவங்க கையாளலை. அதனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு. அதாவது விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், 2009 to 2014 பார்த்தீங்கன்னா UPA கவர்மெண்ட் இருந்துச்சு, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்
காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஏஜி ஆடிட் மூலயமா சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சாரியா மூலயமா போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது. அதில் வந்து மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து போராடினாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடக்குமுறையும் அந்த அரசாங்கமும் கையாளலை. இப்போ இருக்கும் அதாவது பாஜக அரசாங்கமும் சரி இதை கையாளலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய போராட்டம் வந்து நடக்கும் போதும் சரி ஏகப்பட்ட அதாவது செங்கோட்டை வரைக்குமே டிராக்டர் எடுத்துக்கிட்டு விவசாயிகள் போனாங்க. இப்போ இருக்கும் அரசாங்கம் வந்து ஒரு துப்பாக்கி சூடு கூட ஒரு உத்தரவு கொடுக்கல, ஒரு துப்பாக்கி சூடும் நடக்கல. அதனால நம்ம நாட்டில் எந்த வன்முறையும் நடக்கல. நம்ம நாட்டோட அரசாங்கம் தெளிவான முடிவு எடுத்தாங்க, தெளிவான ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அதனால எந்த போராட்டமா இருந்தாலும் அதை சுமூகமா முடிச்சு சுமூகமான தீர்வு கொண்டு வந்தாங்க. 2009 to 14 இருக்கட்டும் ஊழலுக்கு எதிர்ப்பாக சட்டம் கொண்டு வர சொன்னாங்க பாராளுமன்றத்தில். அப்பத்தி இருக்கும் அதாவது யூபி கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விவசாய சட்டத்தை வந்து இப்போ இருக்கும் அரசாங்கம் வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசு வந்து எந்த அளவுக்கு மக்கள் போராட்டத்தை அடக்குமுறையாக்கணும்னு நினைச்சாங்கன்னா தான் இந்த மாதிரி வன்முறை நடக்கும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. நான் இருக்கும் காலகட்டத்தில் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். வீடியோ ஷார்ட்டாக இருந்தாலும் இதில் நான் தெளிவுபடுத்திருப்பேன்னு நம்புகிறேன். நேபாளோட வன்முறைக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்ன, அங்கே அரசாங்கம் இதை பற்றி நான் தெளிவுபடுத்திருந்தேன். எதனால் இந்த போராட்டம் தொடங்குச்சு அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வன்முறை நேபாளோட போராட்டம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக எதனா ஒரு செயல் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து முன்னெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்முறையாக ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை தான். துப்பாக்கி சூடு, அங்கத்தி இளைய சமுதாயம் 19 பேர் இறக்கப்படுது, இதெல்லாம் முக்கிய காரணம். அதனால்தான் வன்முறைக்கு காரணமாச்சு. அங்கத்தி அரசாங்கமும் கவுக்கப்படுது கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில். இதெல்லாம் முக்கிய காரணம். இந்த நேபாள் கலவரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு அரசு வந்து அடக்குமுறையை கையில் எடுத்தா இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும், மக்களும் பாதிக்கப்படுவாங்க, மக்கள் உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்கும், அரசு வந்து கவிக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்க. ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.